வேலூர் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை கண்டித்து ஸ்டாலின் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. வேலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பு திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திங்களன்று நடந்தது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பொருளாளர் ஸ்டாலின், குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக திமுக கொண்டு வந்த திட்டங்களை அதிமுக கிடப்பில் போட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். வேலூர் மாவட்ட குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக அடுத்த கட்டமாக சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்போவதாக ஸ்டாலின் கூறினார். ஆனால் அரசாங்கம் இந்தியாவில் அல்ல, இந்த உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது, எந்த நாட்டிலும் கிடையாது. குடிநீரை விற்கக்கூடிய கேவலம் 10 ரூபாய்க்கு, அதுக்கு அந்த தண்ணிக்கு என்ன பேர்னாலும் கேட்டீங்கன்னா அம்மா தண்ணியும் அம்மா வாட்டலாம் என்று அதுக்கு ஒரு பெயரை வச்சு இன்றைக்கு குடிநீரை விற்கக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க என்று கேட்டார். அதனால்தான் இன்றைக்கு மக்கள் குடிநீருக்கு அல்லல் போடட்டும், நாம் விற்கிற தண்ணியை வாங்கி குடிக்கட்டும், அதுல கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம், குடிநீரை வச்சு கொள்ளையடிக்கக்கூடிய. கடந்த 2011ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் துவக்கப்பட்ட ஒகேனக்கல் திட்டத்தை ஓராண்டுக்குள் முடிக்க வேண்டிய சூழலில் அதிமுக மெத்தனம் காட்டுவதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார்.